நல்லா சத்தமா சொல்லுங்கடா. சண்முகம் என்னடா இதான் சாட்சி, நல்லா பாத்துக்க. ராம வீட்டுக்கு தான் ஜெயிக்குதுன்றா. என் அணில் தான் ராம வீட்டுக்கு. டேய் உனக்கு புரிஞ்சுதுலடா? ஆமாண்டா. அந்த அணில்ல எந்த அணில் ஜெயிக்குதோ அவனுக்கு தான் அந்த 6 கோட்டையும் பந்தயமா கட்டுற. உன் அணில் எந்த பக்கம் பிடிக்கும் ஓடுது. வாய்ப்பாடு சொல்ல சொன்னா முந்திரி கோட்டை வச்சு பஞ்சமான கட்டுறீங்க. எழுந்திருக்கடா. தோப்பு வரும்போது நிறுத்துங்கடா. கட்டையா நீ சொல்லு. 4-2 எத்தனைடா? 4-2 சார். என்னது? 4-2 12 சார். சைலண்ட். பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்கானு பாத்தீங்களாடா. கட்டையா உட்காரு. காக்காயா கொஞ்சமா உட்கார சொன்ன. 3 எத்தனைடா? என்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறியா? 3 5 சார். பயல் ஷூட்டிங்கா இருக்காருல்ல. இப்ப எல்லாரும் கட்டையும் காக்காயும் 2 பேருக்கு சேர்த்து ஜோரா ஒருத்தோட கை தட்டுங்க. இங்க பாருங்கடா, இந்த பாப்பா பேரு தனலட்சுமி. இன்னையில இருந்து நம்ம கிளாஸ் தான் படிக்க போகுது. புவனகிரில இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. இவங்க தாத்தா பாட்டி வீட்டு இருக்குல்ல, அங்கதான் தங்கி படிக்க போகுது. ஏய், எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இந்த தனலட்சுமி கிட்ட யாராவது அட்டகாசம் பண்ணி வாழ ஆட்டினீங்க, நீ முட்டையை எடுத்து கொடுமா. முத வாஜார் கொடுமா முட்டாயி. முட்டாய் கொடுத்தா போதுமா? காலில் விழுந்து கும்பிடு, அவர் குருநாதர்ல. அடேங்கப்பா, ஆத்தியாடா குருநாதரா. என்ன நினைச்சிருப்பே? என்ன நினைச்சிருப்பே? என்ன பார்த்த குருநாதரா தெரியலையா? எனக்கு கால் கேட்கார நினைச்சியா? இந்தா, இன்னொன்னு வேணுமா? எடுத்துக்க. வெள்ளப்பாட்டு போடுறேன்டி, கொஞ்சம் சவுண்ட் வையேன். வவுரு மனுஷன் வவுரா யானை வவுரா? பாதி கலையம் பத்தலையே. சீக்கிரம் குடிச்சிட்டு குடுறி அழுவப்புறா. டேய் சண்முகா, 2 எல்லோ ஒரு தேன் முடியாம கொடுத்தானே. நீ முடி பெரிய கொம்பா போட. காசு கொடுத்தவனுக்கே நான் கொடுக்கல, இவருக்கு கடன் வேற. தம்பியாரா, நீ இப்ப கடன் கொடுக்கலாம் யாருக்கு? எங்களுக்கா நஷ்டம்? இப்ப குடிச்சுனா பணம் பாக்கி கிடைக்கும், இல்லாட்டா ராமன் தான். டேய், நீ 6 கோட்டை கொடுத்துருக்க, நீ தினைக்கு வாங்குறதால 1 அதிகமா தரேன். என்னடா அது உள்ள ஆடுது? இந்த கோட்டையை நீ வச்சு நல்ல கோட்டையை குடுறா. ஏய், ரொம்ப கராக்கி கட்டத. உனக்குன்னு ஒரு போட்டி கடை வைக்க போறேன் பாருடா. டேய் சதுரவட்டா, போட்டி கடை வைக்கறனா நீனே? எங்க இடத்துல கடை வச்சினா நாக்கு போனே மாட்டே, தெரிஞ்சுக்க. டேய், என்னடா பெரிய சிங்கப்பூர் கடை வச்சினா அலட்றேன்டா குடு. ஏன் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? முந்திரி கடை குத்தான்னு சொல்றேன்ல, இந்தா உன் காசு எடுத்து ஓடி. ஒரே கரெக்ட் பண்ணாத, உன் பையெல்லாம் தூக்கி ஓடையில போட்டுருவேன். டேய், நானே என்ன கடை கேக்குறேன்? இந்த கொல்லிக்கு சொந்தக்காரி தனலட்சுமிக்கு தானே கேக்குறேன். இத முதல்ல ஃப்ளீட் மேல திங்கிற பண்ண வேணுமா? நான் என்ன கொடுக்கணுமா கூட. காசெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன வேணுமா எடுத்துக்க. ஹை, பாத்தேடா, தள்ளஞ்சு கூட்ட காசு அவங்களே கடிச்சிட்டு கொடுத்துற போறான். நல்லா இருந்தா சரி. டேய், என்னடா பேசுறீங்க? டேய் சொல்லண்டா. ஒண்ணே விட்டு சொல்லணும். சொல்றா, ஒண்ணே செஞ்சு கீச்சிருவாரு. டேய் சொல்லிடுடா. மோவன நீ மட்டும் மாட்டிட்டு வரல, இனிமேல் என் கூட கூட கூடாது. என்னடா பலூன் வைக்கிற? ஓட்ட பலூன். ஏய், அதுக்கு அவனை எதுக்குடி சுத்துற? உனக்கு தண்ணி வேணுமா? என்னது? ஐயோ ஐயோ, வர்றவன. நீ போய் கொடி ஏறிட்டு வா. தானா, என்ன ஆச்சு? ஏன் அழுற? ஓய், அங்க போறா. திருட்டு நாயே. சீக்கிரம் ஓடி, 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 ஓடி. நான் ஓட மாட்டேன், ஓடி வா. என்னடா கொட்டா வச்சிருக்கான்? ஓட்ட கொட்டா. ஒரே ஒரு சண்டை வச்சுன்னு 5 நாளா பார்த்தா ஓட்டி கிடக்குறான். சண்டையாடா அது? சும்மா கட்டிக்கின்னு உருள்றானுவோ, அதெல்லாம் ஒரு சண்டையா? அர்த்தப்பட என்ன தெரியுமில? என்னடா
கடிகார வேளாண். ஐயோ அருமையான ஒரு சண்டையா. எங்க நடனா போன வருஷமே கல்லூல பாத்துட்டு வந்து சொல்லிச்சு. ஒன்னும் 6 வருஷத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது தலைய காட்ட மாட்டான்னு பாரு. அப்படியா? சண்முகம் வாடி பையே முந்திரல முந்துனா. ஐயோ பாவண்டி. பாத்தியா? எங்க ஓட பாக்குற? அவனு 2 பேர் விட்டுருவாங்கச்சியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவங்க ஆயா இருக்காங்க. பாக்கறா. உன்னை வாத்தியார்ட்ட சொல்லி முத்த போறாங்க இரு. கட்டிச்சுக்கு இருக்கு. நேத்து ஓடிட்டல்ல. அவனு மல்லாட்டிய மாட்ட சொன்னா நீ மாட்றவரா? நீ அடிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. என்ன கொலகாரம் ஆக்கிடாத. அடுத்தாப்புல ஹிஸ்டரி வாத்தியார் வந்துருவாரு. வந்தாவட்டும் சார். அவர் வந்துட்டா நான் நீ போயிடுந்தேனே சார். வேண்டாண்டா, எனக்கு ரத்தம் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்குது. ஏண்டா குனிஞ்சு இருக்கும் போது நான் அடிக்க மாட்டேன்னு என்னுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி அடம் பிடிக்கிற? நிமிந்து பாருடா. சார் அவன் உயிரே போலாம் நிமிந்து பார்க்க மாட்டான் சார். இன்னொரு நாளைக்கு அடிச்சு நான் விட்டுருங்க சார். டேய் சண்முகம், வாயை மூடிக்கிட்டு உட்காரு. இவனை பத்தி உனக்கு தெரியாது. தென்னார்காடு ஜில்லாவிலேயே இவன் பெரிய கேடி. நிமிந்து பார்த்த போனேன். என்னடா சொன்ன? மறுபடியும் குனிஞ்சிட்டானே. வேலாயுதம், இன்னைக்கு என்னவோ உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவான். ஏண்டா நான் தான் மறந்துட்டாலும் நீயாவது கேட்க கூடாது? டே குணசேகர, அரைச்சி கட்டையனா தான் உனக்கு காது கேட்குமா? இந்த பையன் ஜாமெட்ரி பாக்ஸும் கிராஃப் நோட்டும் கேட்டிருந்தான், வாங்கி இருக்கிறேன். வேணும்னா எடுத்துக்க சொல்லு. சார் எங்க சார் வச்சுக்கிறீங்க? இங்க தான்டா வச்சிருக்கிறேன். இனிமே நீ தெரியவே மாட்டியா? காப்பாத்துக்கா இந்த கிழவு கிட்ட இருந்தா அக்காவோட எந்த பெஞ்சில ஏறான் பாத்தியா? நான் சொல்லல இவன் ஜில்லா ரவுடி. எடுத்துக்கிட்டு போடா. தனலட்சுமி, நீ கூட வா சிரிக்கிற. இந்த கிளாஸ்ல எல்லா பசங்களையும் என்னால அடிக்க முடியுது, உன்னைத்தான் அடிக்க முடியல. பிச்சாண்டி வாத்தியார் கிளாஸ்னா பக்கத்து கிளாஸ் பசங்க கூட வந்து உட்காந்துப்பாங்க. ரசிச்சு ரசிச்சு கடவுளூர்ல இருந்து பார்த்துட்டு வந்த ரிலீஸ் படத்தோட கதையை சொல்லுவாரு. ஒவ்வொரு படத்துலயும் எம்ஜிஆர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிட்டு தைரியமா ஸ்கூலுக்கும் வருவார். அன்னைக்கு அப்ப ரிலீஸ் ஆயிருந்த இதயவினை படத்தோட கதையை சொன்னாரு. தலைவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா. யார் சார்? அதான் சிவகுமார்னாக்கா. இது வரைக்கும் யாரு மேல அடிபடக்கூடாதுன்னு தலைவர் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்க மேல அப்படி அடிபட்டுச்சா. அவ்வளவுதான் வாத்தியாருக்கு வந்தது பாரு கோபம். சும்மா அப்படி ஊடு கட்டி அப்படி புடிச்சு அப்படி தூக்கி போட்டு அப்படி போட்டு ஒரு ஓத ஓச்சி தள்ளாடுறான். வாத்தியார்கிட்ட எவன் மோதினாலும் அவங்களுக்கு இதே தான் கதி. டேய் போய் கொஞ்சம் குடி தண்ணி மாட்டா. வாத்தியார் இந்த உலகத்துல யாராச்சும் பாத்துக்கீங்களா? புறம்போக்குங்களா, இன்னைக்கு என் வேலையா போறாலும் சரிடா, உங்களை தீக்காம விட மாட்டேன். உலகத்துல கோமன் கட்டலாம் முட்டாளடா. விவசாயி கோமன் கட்ட கட்டுவா. கோமன் இறங்க போச்சா? கோமன் கட்ட பிடிக்கல போயிட்டு இப்ப திறக்குறீங்களா இல்லையா? எம்மா நேரமா இந்த வெயிட்ட தூக்கி நிக்கிறது. போற வர்றவெல்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்கடா. சண்முகம், சண்முகம், டேய் கரண்ட் இல்லையோ? ஏய் சண்முகம், கட்டையனும் காக்காயனும் வந்திருக்கோம்டா, கதவை திறனா. சண்முகம், டேய் கட்டையா பாத்தேரு. இதுக்கப்புறம் இவனுக்கு மரியாதையா இல்ல. என்னடா இது? இது மூஞ்சி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. கட்டையா புடிக்கிற போது பதறமாயிரு. நீ உள்றியாரு. அடடே நீங்களா? யாரது? தனலட்சுமியா? என்னடா இது? ஐயா என்ன வேலை பண்றீங்க? வெளிய மணி இருக்குல்ல, அந்த சொச்சு அழுத்த கூடாது. சும்மா எரிச்ச முட்டாத. வெளியில இத வச்சுட்டு 1/2 மணி நேரமா நான் போய் அலையிறேன். தானோ நீ என்ன இங்க நிக்கிற? அத கொண்டா. நீ முத எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன். கீழே கீழே போட்டாத. பழுத்துட்டுது. நம்ம ஊரு பலாப்பழத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. வீட்டுல சண்முகம் இல்ல? இல்ல. நீ இங்க இருக்க? சண்முகம் ஆயின்னு பாக்குறேன். மேல போட்ட போய் சேர்ந்துருவேன்.
ஏப்பா, இது என்னடா இது பல்லு கிட்டுப்பிடி போல் இருக்கு இந்தா, சில்லு தண்ணி இது நமக்கு சுத்தப்படாத. ம். வேற பஸ் தண்ணி கொண்டா. கொண்டார. இந்த மிஷினும் கரண்ட்ல தான் ஓடுதா? ஏ சும்மா இல்லாம. நம்மளுக்கு என்னடான்னா விவசாயம் பண்ண வெறும் 6 மணி நேரம் கரண்ட்டை கொடுத்துடுறது, அதுவும் ராத்திரில. அவன் பாம்பு கட்சி சாவறான். ஓஹோ, இங்க இந்த மாதிரி அட்டகாசம் தான் நடக்குதோ? இங்கெல்லாம் இப்படிதான். பக்கத்துல வாங்கடா, போய் தண்ணி குடுறா. இன்னும் அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்க. சும்மா அந்த இருக்கீங்களா? தண்ணியே நல்லா தான் இருந்தது. தனம், இந்த வீட்டுல யாரும் இல்ல? இங்க எவ்வளவு நாளா இருக்க? யாருக்குமே தெரியாதா? 4 மாசமா இங்க தான் இருக்கேன். சண்முகத்தை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், இங்கே இருக்க சொல்லிடுச்சு. நீ தான் ஊர் பக்கமே வரலையே. எல்லாரும் நீ எங்கேயோ போய் செத்து போட்டியோ என்னமோல இருக்காங்க. என்னதானோ ஒரு லெட்டர் கூட யாருக்கும் போடாம விட்டுட்டிய. நீங்க இருக்கிறது தெரிஞ்சா ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படுவானுல. ஐயோ, மணி 2 போச்சா? ஸ்கூல் விட்டுருவாங்க. குழந்தை உள்ள கூட்டின்னு வரணும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுருங்க. ஊட்ட பத்திரமா பாத்துக்குங்க, கதவு மூடிக்குங்க. கட்டையா சொல்லுதுல்ல, முதல்ல கதவு பூட்டுறா. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலாம் தான் எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ, இது தர்மாஸ்பத்திரியா? யோ, எனக்கு இதுதாயா தர்மா. நீ கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் தான் துட்டு வாங்குவாரா? ஐயோ, ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன்யா. வை, கொடு, போ. சார், வணக்கம் சார். நெக்ஸ்ட். எஸ். யாரு, எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல, சீக்ரெட் ஏஜென்ட். கையை என் மேல கட்டி இருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். என்ன ஏடா கூடமா பேசுறேன்? அம்மா, உனக்கு கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல, பண்ணி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பண்ணிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்கிறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படின்னா? நான் தான் டாக்டர் தேசிங். டாக்டர். ஏன் ஷூலே சவுக்குற? தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிருக்க டாக்டர். நீதான புதுசா வந்திருக்கிற அட்டெண்டர்? ஆமா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். அதன மூக்கு கீழே பெருசா ஒரு ஓப்பனிங். பாய். அதெல்லாம் மிருகத்தை காட்டாத, பயந்துற போகுது. சார் சார், இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறார் சார். என்னிட்டே 50 ரூபா அதிகமா இத பாருங்க. ஸ்டாப். ஷட் அப். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். இங்க தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். இதே உன் பிராணிய பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனீனா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட்டை நீ கொடுத்தே ஆகணும். போ. தேங்க் யூ டாக்டர். கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ள வா. தேங்க் யூ. இட்ஸ் ஆல் ரைட். என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ? வாய் சவுண்ட். எஸ். இன்னைக்கு கலெக்ஷன் இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100 ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபா இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? வேற சேஞ்ச் எவ்வளவு இருக்கு பாரு. கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு. அங்க என் பக்கமா? அஷ்டியா? சார், வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வேணுமா? சொன்னச்சே வை. நவுத்து நவுத்து. சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா. இந்தா. உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இல்ல, இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காகவே பொண்டாட்டி பிள்ளை அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ. வெளிய போ. வணக்கம் சார். வணக்கம். வாயா அலெக்ஸ். என்ன பழத்தோட வந்திருக்கிற? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இது யாரு? உன் கடைசி பையனா? இவனுக்கு கல்யாணமா? ஐயோ, இவரு என் மாமனாரு. தம்பி, 10 ரூபாய் கமிஷன் வந்து வச்சுக்கோ. 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 1 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துரு. பழிச்சு போட்டோம். ஒத்த பைசா கூட தர மாட்டேன். வெளியே போங்க. டாக்டர்,
நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவன். நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பச்சை தண்ணி இல்லாத ஊருக்கு உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். எதுக்கும் திங்க் பண்ணி சொல்லு. ஆயா வந்து இந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டே உள்ளவை. தட்டோட எடுத்துட்டு போமா. சரி, நேத்து கலெக்ஷன் என்னாச்சு? கொண்டாந்துருக்கேன். பங்குக்கு மாமனாரையும் கூட்டு வந்துரு. அதுல எவ்வளவு இருக்கு தெரியாது. தெரியாதா? வாழைப்பழம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு அல்வாதான். அது 50 ரூபா எவ்வளவு இருக்கு பாரு. 50 ரூபாய் இவ்வளவு இருக்குது. அங்கேயே வச்சுக்கோ. 100 எவ்வளவு இருக்கு பாரு. 100 ரூபாய் சீக்கிரம் பாரு. 2 இருக்குது. அதே அங்கேயே வச்சுக்கோ. 10 எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்குது. அவ்வளவுதானே? அதையும் உன் பக்கமே வச்சுக்கோ. வேற சேஞ்சா எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் ஒரே காயின். அவ்வளவுதானா? அத மட்டும் இந்த பக்கம் வை போதும். மனுஷன்னா இவன் தான் மனுஷன். இப்ப இதையெல்லாம் உங்க பக்கம் தள்ள சொல்லுவீங்களே? அந்த பக்கம் என்ன இருக்கோ அது உனக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது எனக்கு. நிஜமாவா? பாமா நீங்க வந்த ராசி. ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் உள்ளது எனக்கு, அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஓகே தானே? இந்த இப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு? 5 ரூபாய் ஒரே காயின். இந்த பக்கம் நோட்டுங்க. அது உனக்கு, இது எனக்கு. இதுவும் உனக்கு தான்டா. இந்த பிச்சுவாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? அதுக்கு இதுதான் பதில். இதையும் வச்சுக்கோ. ஏய்! என்ன? இந்த மண்ணடி மன்னாரு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. என்ன என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறேன். கேப்பேன் கேப்பேன். டேய் மாப்பிள்ளை, வாடா. ஓடடே என்ன? ஓட. ஏய், பழத்தை வச்சுட்டு போ. தட்டு நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்தேன். தம்மாத்தோட பழத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் சாப்பிடாத பழத்தை யாரு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பழத்தை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டானே. செய். சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்சாங்க? வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டிட்டு வா. லேட் ஆயிடுச்சு. சார் நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த ட்ரெஸ்ஸை கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர் புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலைல பேப்பர் படிக்காம வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? மினிஸ்டர்? ஆமா. கால்நடை மினிஸ்டர். கோணியட்டும். டாக்டர் மினிஸ்டர் ஐயா, அமைச்சர் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன். இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா, இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு. கருவாடு கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்கு. டாக்டர், தம்மாத்துண்டு கமிஷனுக்காக வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணுன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டர் நான் நம்புவனாடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற. அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க. அதுக்கு இந்த தேசிங் மயங்குவானடா. நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா? சொல்றா. யார் நீ? யார் அது? ஏன் என் மாப்பிள்ளை தர்மடியா இருக்கிற? வாடா சமுதாய துரோகி. ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இருடா உனக்கு. ஏய் செக்யூரிட்டி, நான் ஒரிஜினல் ஷூட் பண்ணி. என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய், தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர். ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறானா? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரி ஆனது போட போற முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான். புடிச்சுக்க. ஐயா, வாட்? உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? பார்த்து இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா, என்கிட்ட ஏன் ஐயா கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். இதுக்கே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள்ளை மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்க, நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலீங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலீங்க ஐயா. சோத்துக்கு வரலீங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீ தான் என்னுடைய அரசியல் பிஏ. ஐயா, நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா. நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸ துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா, நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னுடைய நாயை நீ தான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? ஏய் காஃபி லேட், மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா. சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள்ளை
மவுண்ட் ரோட்ல இருக்குது 13 மாடி வீடு. எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வாரா. சார் நான் தேசிங். இன்சிலா. ஐயோ சார் ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவர் தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா டேய். போய் நாயை குளிப்பாட்டா. மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் வந்து பாக்க. ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க ஐயா. ஒரு செகண்ட் ஐயா. ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் எம்பக்கத்து விடா. இந்தாங்க. கையறா. மவனே ஏய் குட. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான். அடுத்தது சிஎமாக்க போது நானு. மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பல போடா. யூ டோன்ட் வரி. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. ஷட் அப். சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது இவர்தானுங்க. ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க ஐயா. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? இதோ அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாருங்க, அவன்கிட்ட பெரிய சொல்லி மனுஷன், வந்தாளா? பெரிய Don't touch me. கட்சி வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ. என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட பாப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி, நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிவிட்டார். போலீஸ் போலீஸ். கஷ்டப்படாத, ஒன்னும் பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்சி வாட்சி. திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. உட்காரு கண்ணு. ஏன்னா டேய்,
என்னடா அது துணி? சென்ட் வியாபாரி மாதிரி. உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர்ல துணி போடுவானா? சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுகுட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான். அத மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அவன் ரசனைக்கு மேல ஓ ரசனை. கருமம் கருமம். நீ சாப்பிடு கண்ணு. கண்ணு கண்ணு துப்பு துப்பு துப்பிரு கண்ணு. இட்லியில எப்படி வந்தது கல்லு? என்ன டேய், எதுக்குடா துப்புன? இல்ல ஆத்தா துப்பு சொல்லிச்சு, அதான் துப்புனேன். நீ ஏண்டி துப்ப சொன்ன? கல்லு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் துப்ப சொன்னேன். ஏண்டி கல்லு கடிச்சது நான், நீங்க துப்பிக்கிறீங்களா? என்ன கண்ணு பொறப்புல? அப்ப எதுவுமே குடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும். இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆட 4 நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்பவும் என்கிட்டே எகிரிட்டு இருக்கியே? ஊதாரித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்துறாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுட்டு திரியறான். இந்த காலத்துல பொட்டுக்காணி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம்? கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும். கூடுங்க. பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு. இல்லடி எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க? இந்த கண்ணு கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்கார புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்யா முறையான்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கன்னு? இல்ல புளிநகை உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளிய வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரி சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரிங்கண்ணே. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் அந்த ஆளு? மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறா? டேய் ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழே 100 போஸ்ட் அடிச்சிருக்க, அது என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம், இங்க வா. டேய் நீங்க போட. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம்? என்ன அது அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற ஏதாவது சண்டை படமா உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கெல்லாம் பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க எங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. பார், நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30-12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுறேன். ஜாக்கிரதை. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏன்னு இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்களா? ஆமாங்க.
ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு உலாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படுக்கல? வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன? 10,000 ரூபாய் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே? அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும். ரெண்டுல இங்கே படம் மாட்டாங்க, அங்கே பாடுறா, உட்கார். அம்மா, என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா. ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா. அம்மா, அம்மா, என்ன மணி? அம்மா, அம்மா. சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு? பாவம் என் புள்ள. படம் முடிஞ்சு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அசதியா வருவான். ஆமா ஆமா, அசதி ஆகுறதுக்கு நாள் பூரா அவன் மம்பட்டியை பிடிச்சு பிறந்து கட்டிட்டாரு. அவனை விட போறதில்லடி. நானாச்சு அவனாச்சு. அப்படி கேட்டாடா, சும்மா படம் பார்த்துட்டு இருக்க கழுத. கலர் நோட் சொல்லு. சீக்கிரம்டா. கல்யாணம் மாட்டா. சேப் கலர் மாட்டா. மஞ்சள் கலர் மாட்டா. படம் நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. அட ஒரு கடை விட்டீங்க. எவனை கொண்டு கொடுத்தது? படத்தை நிறுத்த நிறுத்து. முதல்ல படத்தை நிறுத்து. லைட்டை போடியோ. எவன்டா கொண்டு கொடுத்தது? அருவாள் எடுத்துட்டு வந்தா கூறு போட்டுவேன். ஏன்னா நாங்க பொட்டி எடுத்துட்டு வரல, நீங்க எம்ஜிஆர் படம் பாத்துருவீங்களா இங்க? பேசாம ஓ ராஜ்குடி கம்பளியா மன்னிச்சுக்கு சாமி. அதான பார்த்தேன். டேய் லைட் ஆஃப் பண்ணு, படத்தை போடுறா. சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவாங்க. உன் பையன் உருப்படாம போயிட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்கா கவலைப்படுற? எங்க எங்க சொன்னா கேளுங்க. ஏன்னா செம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டார் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ்னு ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி யாரனும் கழுதாரனும் என்னமோ சொன்னாங்க, அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அத மாட்டி அடிச்சோன்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் விளவளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? நீ என்ன எப்ப பாரு காசு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ என்ன எதுக்கா பெத்த? பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா? ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ ஓடியாங்களே. தெரியாச்சு. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. சிம்பிளி ஓடி போய் வைத்தியர் கூட்டு வர போடா. என்னாச்சுமா? என்னாச்சு? போய் பிடிக்கிறீங்க? என்னாச்சு சொல்லு. டேய் பாத்துட்டே போறியாடா? போய் வைத்தியரை கூட்டியாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வைத்தியர் வரதுக்கு நேரம் நம்மளே வைத்தியர்ட்ட போயிடலாம். வலிக்குதுன்னு சொன்னீங்க. பொடி நடையா போயிடலாங்க. சரி சரி, மெதுவா வா. கொஞ்சம் இரு. ஏ சம்பளி, என்னங்க சொன்ன பண்ணா? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பண்ணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கீங்க. என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே, அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் கட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க.
மாமூலா போடுற மாதிரி பெரிய சைஸ் தானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன். போட்டோ ரெடியா இருக்கணும். ஏங்க என்னங்க புள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுண்டா. யோ இங்க வாயா. நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3-4 கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்துக்கு வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போடா போய் வரா. ஏன் அந்த ஆளுட்டு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா சிம்பிளி, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்தா அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது? காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதி இருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்க போற புள்ள அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட புரியாத ஆளா இருக்கீங்களே. அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா அது? இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பான பேரு. சூனாப்பான? யார், நம்ம ஊர் செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட். போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூட்டரை எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, உன் போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு. படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெறிஞ்சிப்பேட்டை. ஐயா, முந்தா நேத்து வீட்டு மனை விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே, குடுத்தியோ? கொடுத்தாச்சுங்க. சரி, கடை பத்திரமா பாத்துக்கோ. நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வாங்க. சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சூனாப்பானா. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல,
டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. என்ன ஒரு நெஞ்சல் தோறதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்த? பேசாத. என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த? எனக்கு சித்து பிரம்ம சரியில்லையோ? என்ன பார்த்து உனக்கு அப்படி தெரியுது? வாயா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தரும் வெட வெட நடுங்குவான். பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்னை எங்க ஊர்ல வச்சு வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோன்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுடா, பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க. அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும். நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒன்னும் அனுசரிக்க வேணாம். சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of the years. Oh, I'm out to disagree. என்னம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிம்மா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல. நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. ஏண்டா, திங்கிறதுக்காக உன்னை கூட்டு வந்தேன். இன்னும் பேசல கேட்டுட்டு இருந்தேன். என்னது கேட்டு இருந்த? என்னமோ ஹோலி பண்டிகை ஈழி பண்டிகைங்கிறாங்க. என்னது அது ஹோலி பண்டிகை இல்லைங்க, கோலி பண்டிகை. கோலி பண்டிகையா? அது என்னது கோலி பண்டிகை? அதாங்க நம்ம ஊர் மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டும் போது மஞ்சள் தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம்ல, அதேதான். ஓ, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேல நம்ம மஞ்சள் தண்ணி ஊத்துவோம். அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளைங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே, அதான். அதேதான். நம்மள வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க. ஆனா அங்க கலர் கலரா பவுடரு, கலர் கலரா தண்ணி, கலர் கலரா பொண்ணுங்க கூட பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்குன்னு வைங்களேன். அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க, இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க. அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பண்ணான்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல. நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இல்ல இல்ல இல்லவே இல்ல. பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ம்ஹும். பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானன்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதிட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க 2 பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க. நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா.
உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க. இரு இரு. உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க. இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க. உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. டேய், இவங்க 2 பேரும் பிடிச்சு தூள்ல கட்டுங்கடா. ஏன் செட்டியாரே, அவங்களும் நெருஞ்சு போயிட்டக்காரங்க தானா? கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? ஐ, நீ தானே வாத்துக்குட்டி மாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க, இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படித்தான். பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கைய விடு, இல்லன்னா கட்டி வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. என்னத்த வாய மூடு? கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல, என் பேர் செம்புலி இல்ல. ஏய், என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்புறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது, எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டார காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்க போருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு. ஒளி அஜிரையா. மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா, ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா, வெயிலாக அப்படி நேரில் போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா, நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்துல
என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு, காதுல விழ. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா, இங்க நல்லா இருக்கு, சி வெயிலா இருக்கு, அங்க நல்லதுக்கு போலாம் வா. என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா, போடா. பட்டு கோவணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான் அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா, இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சான். என் தாவணி இந்தாங்க இங்க இருக்கு. வரேன் மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். வர சம்பளி. அண்ணே நேத்து தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல.